ஹல்லேலூயா. அதுதான் உலகத்துல ஒரே ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோக பாஷை. அதுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பார்த்தது அதையே நம்ம சொல்லாம இருந்தா ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த உற்சாகம் இருப்பதா சொல்றீங்க. பிரைஸ். ஓகே. கடந்த வாரத்துல அதாவது தேவனுடைய நாமங்கள் என்ற தலைப்புல பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல யெகோவா ஈரே என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது யெகோவா ஈரே என்றால் என்ன? உன் தேவைகளை அவர் சந்திக்கிறது. ஆமென். நீங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்க பாத்தீங்களா? சாப்பாடு யார் கொடுத்தது? நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் யார் கொடுத்தது? நம்ம இருக்கிற பாத்தீங்களா வீடு யார் கொடுத்தது? அதான் தேவன் தேவைகளை சந்திக்கிறவரா. அதனால என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் அதாவது உங்களுக்கு என்னது தேவைன்னு அவர் முன்னமே அறிந்தார். அதனால ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா நீங்க விசுவாசத்தோடு தேட 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 என்னன்னா மீது எல்லா ஆண்டவர்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதை நான் போன வாரமே சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வரணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள். ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அப்புறம் தான் என்னுடைய குடும்பம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அப்புறம் தான் என்னுடைய மனைவி. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், அப்புறம் தான் என்னுடைய சொந்தங்கள். புரியுதுங்களா? இப்படியும் நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பாப்பாரு எனக்காக என் மகன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்கலாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ கர்த்தருங்க மன விருப்பங்கள் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் வேண்டிப்பதற்கும் நினைப்பதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்கிறார். கரங்களை கட்டவும் ஆண்டவருக்கு அதிகமாய் செய்கிறார். அதனால கடந்த வாரத்துல யெகோவா ஈரே என்று சொல்லி பல காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு அதோட கூட இன்னொரு நாமத்தை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். யெகோவா நிசி. நம்முடைய ஆண்டவருடைய பெயர், இன்னொரு பெயர் யெகோவா நிசி. ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்றால் என்ன? ஜெயக்கொடியானவர். யெகோவா நிசி என்றால் என்ன? ஜெயக்கொடியானவர். அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், அவர் எனக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவர். இதுதான் யெகோவா நிசி. ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நமக்கு வெற்றியை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. அதாவது விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற வாழ்க்கை அல்ல. நீங்க சில பேர் நினைச்சுக்கிறாங்க, என்னடா திரும்பி நம்ம இப்படியே இருக்கிறோமா, இப்படியே தான் இருந்திருக்கிறோம். இல்ல, அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை வெற்றிக்குள்ளாக நடத்ததான் ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். நீங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பிசாசு தான் தோல்வியை கொடுக்கிறவன், ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவன். ஹல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருமே ஜெயம் கொடுப்பார். ஒரு சில குறிப்பிட்ட காரியங்கள் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதாவது எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற என் பிதாவிக தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப எல்லா இடங்களிலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஜெயம் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஜெயக்கூடியானவர், அவர் ஜெய கிறிஸ்துவானவர். ஆமென். ஓகே, நல்ல கவனிங்கள். இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ரா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். யாராவது வாசித்து பார்க்கலாம். என்ன போட்டுருக்கு? மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். பாருங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். பைபிள்ல பெயரிட்டார்.
மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் சூட்டினார். அவர் யெகோவா நிசி, அவர் எனக்கு வெற்றி தந்தார், அவர் எனக்கு ஜெயம் தந்தார் என்று சொல்லி யெகோவா நிசி என்று மோசே என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பெயர் சூட்டினார். ஆமென். கவனிங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவங்க வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். இதை யார் நடத்தி கொண்டு வர்றாருன்னா மோசே தலைமையில தான் என்ன பண்ணுது, இவங்க நடந்து கொண்டு வருகிறார். அப்போ மோசே தலைமையில நடந்து கொண்டு வரும்பொழுது கவனிங்க, திடீர் என்று நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அதாவது வனாந்திரத்துல தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று தண்ணி அவங்களுக்கு இல்லை, தண்ணி இல்லை, அவங்களுக்கு கிடைக்கல. அதுல என்ன பண்றாங்க, உடனே ஸ்ட்ரைக் பண்றாங்க. மோசையோடு வாதாடுறாங்க. நாங்க இந்த வனாந்திரத்துல நாங்க தண்ணி இல்லாம சாகிறதுக்காக என்ன பண்ணீங்க, இங்க கொண்டு வந்த, அதனால அப்படின்னு சொல்லி ஆண்டவரையும் மோசையும் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, சரி நீ தண்ணி தானே கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு மோசை என்ன சொன்னா தெரியுமா, கண்மலையில உப்போலை ஓங்கி நீ அடிப்பா, அங்க தண்ணி வந்துடும், எல்லாருக்கும் கொடுத்துரு. அதே மாதிரி கண்மலையை அடிச்சாரு, தண்ணி வந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, தண்ணி குடிச்சிட்டு தாக தீர்க்கப்பட்டு திரும்பி என்ன பண்ணாங்க, பழைய நிலைமையை போல என்ன பண்ணாங்க, எல்லாரும் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா, கடந்து வந்தார்கள். நல்லா இருக்கீங்க. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக திடீர் என்று ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, அமலேக்கு என்ன பண்றான், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது விரோதமாக என்ன பண்றான், யுத்தம் பண்ணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, யுத்தம் பண்ணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இத மோசே பார்த்த உடனே என்னாச்சுன்னா, உடனே யோசுவா கூப்பிடுறாரு. யோசுவா இங்க பாப்பா அப்படின்றாரு. அந்த உடனே எப்பா நீ போய் என்ன பண்ணு, களத்துல நெல்லு, நீ என்ன பண்ணு, ஒரு ஆட்களை கூட்டி கொண்டு போய், அதாவது நீ போய் என்ன பண்ணு, அமலேக்கரோட நீ ஒரு யுத்தம் பண்ணுன்னு சொல்ற. அப்போ அவர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ணு, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு மலை உச்சியில நான் என்ன பண்ணுவேன், ஏறி அந்த கோலை எடுத்துக்கொண்டு கைகளை நான் உயர்த்தி பிடிப்பேன். அலையா, உயர்த்தி பிடிப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அமலேக்கியர் திரளாய் கூட்டமாய் வந்தான். வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் பண்ணினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள மோசே என்ன பண்றாருன்னா, மேல மலை மேல ஏறிட்டு தப்போல என்ன பண்றாரு, உயர்த்தி அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா, உயர்த்தி பிடிச்சு கொண்டிருக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவரு கை, அதாவது உயர்த்த 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 என்ன ஆகுதுன்னா, அமலேக்கியர் மடங்கடிக்கப்படுகிறார்கள், அமலேக்கியர் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆனா மோசேனுடைய கை கீழே இறங்க இறங்க என்ன ஆகுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா, வெற்றி அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ரகசியத்தை பார்த்த ஆரோன் ஊர் என்ன பண்ணா தெரியுமா, உடனே மோசேனுடைய கை, அதாவது ரொம்ப வலியினால அவர் ரொம்ப நேரம் உயர்த்தி இருக்கிறார்ல, அதனால அவர் முடியாத அப்படியே தளர்ந்து போய் அப்படியே கீழே இறக்க பார்த்து கொண்டிருக்கிற ஆரோன் ஊரனு போய் என்ன பண்றாங்க, மோசேக்கு ஒரு கல்லை கொண்டு வந்து அதை வைத்து அவரை உட்கார வைத்து, அதாவது இந்த பக்கத்துல ஆரோனும் அந்த பக்கத்துல ஊரும் என்ன பண்றாங்க, அந்த கைகளை அவரை தூக்கி அப்படியே தூக்கி பிடிக்கிறாங்க. ஹல்லேலூயா, சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அமலேக்கிய வந்து என்ன பண்றான், யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நல்லா என்ன ரகசியம்னா, மோசே கைகளை உயர்த்த 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 என்னன்னா, ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தருகிறார். ஆனா மோசேனுடைய கையை அப்படியே தளர்ந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகுதுன்னா, அங்கே அமலேக்கியர் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, விநாயகருங்க, மோசே விட விநாயகருங்க, கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். அதாவது நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா, அதாவது பாடல்கள் பாடும் பொழுது கைகளை தட்டுங்க, கைகளை உயர்த்துங்க என்று சொல்வது அதுதான். கைகளை தட்டுங்க என்று சொல்வது கர்த்தரை நீங்க கனப்படுத்துறீங்க. அல்லேலூயா, அதனால நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். கைகளை நீங்க உயர்த்தணும்னா என்ன ஆகுதுன்னா, நீங்க பாருங்க, கர்த்தரை உயர்த்த 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 கைகளை உயர்த்த உயர்த்த கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான செய்வார். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ
இன்றைக்கு நல்லா கவனிங்க, அந்த கைகளை உயர்த்துவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. முதல் காரியம் என்னன்னா, நீங்க கைகளை நீங்க உயர்த்தி ஆராதிச்சீங்கன்னா, அதாவது ஆண்டவரே இது என்னால ஒன்று முடியாது, ஆண்டவரே நீங்க ஏக சக்கராதிபதி, அதனால ஆண்டவரே உலகத்தில் நான் சரணடைகிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம் தான் கைகளை உயர்த்தி பிடிக்கிறது. ஆமென். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. கைகள் உயர்த்துவது எதுக்கு அடையாளம்? ஆண்டவரே என்னால முடியாது, ஆமா ஆண்டவரே உம்மால மாத்திரம்தான் முடியும் சொல்லி உயர்த்தி கொண்டே இருக்கிறது தான் அதுக்கு அடையாளம் தான் கைகளை உயர்த்துவது. நல்லா கவனிங்க, இந்த அதற்கு இன்னொரு காரியங்கள் சொல்லலாம். என்ன சொல்றேன்னா, இந்த கைகளை நம்ம உயர்த்துகிறோம் என்றால், ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா, இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்க, இன்னைக்கு நான் வந்து வெறுங்கையாய் நான் போகக்கூடாது. என்ன சொல்ல புரியுது? இன்னைக்கு நான் வந்து வெறுங்கையா போகக்கூடாது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றதுதான் கைகளை என்ன பண்ணோம், உயர்த்தி ஆராதிக்கிறது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, கைகளை உயர்த்துவதற்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? அதாவது தயங்கவே கூடாது. அல்லேலூயா. தயங்கவே கூடாது. நம்ம ஆராதிக்கிறது நம்ம கையெல்லாம் வலிக்கிறோம். கை வலிக்குதா? சொல்லுங்க. என்னங்க வலிக்குதா? இல்லையா? நம்ம கைகள் வலிக்குதா? நீங்க ஆண்டவரை ஆராதிச்சீங்க, உங்க முட்டி வலிச்சுதா? பேச மாட்டீங்க. வலிக்கணும். அதுதான் தேவனுக்கு நீங்க வெளிப்படுத்துகிற அந்த அன்பு. அல்லேலூயா. ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, நான் உன்னை ஆண்டவரே ஆராதிக்கிறேன். ஆண்டவரே நான் வந்து இன்னைக்கு வெறுமையா போக மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றேன்னா, நாமும் கைகளை உயர்த்தும் போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். இங்க நடக்கிற சம்பவத்தை நம்ம பாக்குறோம். என்னன்னா, மோசே கைகளை உயர்த்தும் போதெல்லாம் என்ன பண்றாரு? கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். ஆமென். இதற்கு மோசே அறிந்து கொண்டான், ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. உடனே பாருங்க, இடத்துல அவர் ஆண்டவருக்கு ஒரு பெயர் எடுக்கிறார். என்னன்னா, அதாவது ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தார், அதனால அவருக்கு யெகோவா நிசி என்று மோசே ஆண்டவருக்கு நல்ல பெயர் வைத்தார். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறவரா இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரா? ஜெயம் கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. உங்க ஜெப ஜீவிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. உங்க பரிசுத்த வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியை தருவார். புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறவரா இருக்கிறார். ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ யெகோவா நிசி என்றால் என்னன்னா, ஜெயக்கொடியானவர், வெற்றி தருகிற ஆண்டவர். ஆமென். ஜெயக்கொடியானவர். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஆண்டவர் அவங்களுக்கு கோத்திரம் 12 கோத்திரம், 12 கோத்திரத்துக்கு ஒரு தலைவனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? ஒரு கொடியை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு நீங்க பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்துக்கும் ஒரு தலைவன் கையில என்ன இருந்தது? கொடி இருந்தது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரயாணப்படும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த கொடியை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லைனா என்ன பண்ணுவாங்க? அதை ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடியை ஏந்தி கொண்டு போவார்கள். எங்கள் ஆண்டவருக்கு வெற்றியை தருகிறவர் என்று சொல்லி ஏந்தி கொண்டு போவாங்க. நல்லா நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2:17 34 வாசிக்கிறாங்க. என்ன போட்டுருக்கு? 2 புஸ்தகம் 2வது அதிகாரம் 2:17. என்ன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்ம எடுக்கிறீங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தில் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் ஆலயம் இறங்க கடவர்கள். பைபிள்ல எடுத்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தில் விருதாகிய
விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு, அது என்ன சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள் இருக்க பைபிள்ல. சரி, அதுக்கடுத்தது 17வது வசனம் வாசிங்க. பின்பு ஆசாரிய கூடாரம் லேவியரின் சேனையோடு பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இருக்கிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடு பிரயாணம் போகிறவர்கள். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, வரிசையா போகும்பொழுது என்ன எடுத்துக்கொண்டு போவாங்க, தேவனுடைய அந்த வெற்றி கொடி எடுத்துக்கொண்டு போவாங்க. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்களேன், அதுக்கு அடுத்து 34வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய முஸ்லிம்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் அப்போவே என்ன பண்ணாருன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரத்துல, அதாவது என்னன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவன் அந்த கரத்துல என்ன பண்ணுவாரு, அந்த கொடியை கொடுத்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அதை ஏந்தி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம், நமக்கு முன்பாக வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஜெயம் தருகிறவர், வெற்றி தருகிறவர். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, நல்லா இருக்கீங்க. இந்த அமலேக்கியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமலேக்கியன் தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்க்கிறவன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாவினுடைய பேரன் இவன் தான் அமலேக்கியன். யார் இவன்? அமலேக்கியன் யார் தெரியுமா? ஏசாவுடைய பேரன் தான் இந்த அமலேக்கியன். இந்த ஏசாவுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். அப்போ இந்த அமலேக்கியர் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே எதிர்த்து நின்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ண வந்து கொண்டே இருப்பார்கள். அதாவது நீங்க ஆண்டவர் ஒரு முறை சவுல் கிட்ட சொல்லும் பொழுது கூட சொன்னாரு. அது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறாங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இப்போது நீ போய் அமலேக்கியை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல இருக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்போ நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேலர் என்ன பண்றாங்க, அவங்க பிரயாணம் மட்டும் வருகிறார்கள். அப்போ அவங்கள வழி, அப்போ அதாவது என்ன சொல்றது, வழி எங்கெல்லாம் கிடைக்குது அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த அமலேக்கினுடைய அதாவது இடத்தினுடைய வழியாக வரும்பொழுது இந்த அமலேக்கு என்ன பண்ணா தெரியுமா, அவங்களுக்கு வழி மறிக்கிறாங்க. நீங்க இந்த இடத்த மீறி போகக்கூடாது, அல்லேலூயா, வழி மறிக்கிறான். அப்போ நல்லா எப்படிங்க, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை இவன் எதிர்க்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றான், வழி மறிக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட ஆண்டவர் தான் கோபம் கொள்கிறார். அப்ப இதுல என்ன பண்ண ஒரு மனசுல வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் அமலேக்கை குறித்து மனசுல வச்சுக்கிறார். இவன் கொல்லாதவன், இவன் நமக்கு விரோதமாக என்ன பண்றான், யுத்தம் பண்ணுகிறான். அதனால நீ என்ன பண்ண, அவனை விட்டு வைக்காத. சவுல்கிட்ட சொல்றாரு, அவனை விட்டு வைக்காத, அவனை எல்லாத்தையும் அழிச்சுட்டு போடுறாரு. ஆனா இந்த சவுல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணா தெரியுமா, புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாம் என்ன பண்ணா, கொண்டு போட்டான். ஆனா அந்த ராஜாவை மாத்திரம் உயிரோட வச்சுட்டு அதுக்கு அடுத்தது முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணான், உயிரோட வச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொல்றதை இவன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பைபிள்ல போட்டிருக்கு, நான் சவுலை ராஜா வாய்க்கிறதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்ப என்ன, சவுல் அதுக்கு கீழ்ப்படியில.
சவுல் ஆண்டுடைய சொல்றபடி என்ன பண்ணல, கீழ்படியில. அதனால ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா, நான் ராஜா ஆனதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த எதுக்கு சொல்றேன்னா, இந்த அமலேக்கு என்பது பொல்லாதவன். இந்த அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவன். நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு அமலேக்கிய மாதிரி ஒரு சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தாலும் சரி, ஆனா அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் நின்று அவனை முறியடிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆனாலும் இவன் யுத்தத்துல என்ன பண்ண, எதாவது இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணினா, ஆனாலும் அமலேக்கு அவனால ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல யுத்தம் செய்கிறவர் யார் தெரியுமா, நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா, நம்முடைய கர்த்தர் யுத்தம் செய்தார், அதனால அவை மேற்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்றா, இதுக்குதான் இஸ்ரவேல் என்ன தெரியுமா, இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக தான் ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கையில ஒரு முடியை கொடுத்து, நீங்க லைனா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது வெற்றி கொடி, எங்கள் கொடி, கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறார் என்று சொல்லி இவங்க அந்த கொடியை ஏந்தி கொண்டு போனார்கள். ஆமென், அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நமக்கு வெற்றி தருகிறவர். அதனால அவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஓகே, கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சிலுவையில அவர் வெற்றி சிறந்தவராக இருந்தார். ஆமென். இந்த பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, கொலோசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசி. நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் யாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வேகமான கோலமாக்கி அவைகளை மேல் சிலுவையை வச்சிருந்தார். இருக்க பைபிள்ல பாருங்க, அழகா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கணுமா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் பெற்றார், ஜெயம் பெற்றவராய் எழுந்தார். எழுந்தாரா? ஆண்டவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நமக்கு வெற்றி நாயகனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில ஆண்டவர் சாத்தானை தோற்கடித்தார். சிலுவையில சாத்தானை ஆண்டவர் தோற்கடித்தார். ஆண்டவர் வெற்றி பெற்றவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தவராய் மாறினார். இதை ருசித்த பவுல் தான் சொல்றாரு. இந்த காரியத்தை ருசித்த பவுல் அவர் என்ன எழுந்தார் பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 2:14 வாசிங்க பாக்கலாம். என்ன போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 2:14 என்ன போட்டிருக்கு? சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மாத்திரமல்ல. அவர் எழுதுற காரியம் பாருங்க, அவர் குறிப்பிட்ட நேரத்துல மாத்திரமல்ல, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பவுலுடைய அனுபவம் என்ன தெரியுமா, அவர் சிலுவையில சாத்தானை தோற்கடித்தவராய் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையில சாத்தானை தோற்கடித்தவராய் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று சொல்லி இங்க அவர் பாருங்க சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் போற இடத்துல எல்லாம் என்ன உண்டு தெரியுமா, தோல்வி இல்ல. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை காண்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் தோல்வியை கொடுக்கிறவர் அல்ல, அவர் வெற்றியை கொடுக்கிறவர். ஆமென். ஆமென் சொல்றீங்களா? புரிந்து கொள்ளுங்கள், தோல்வியை அல்ல வெற்றியை கொடுக்கிறவர். பிசாசு தான் தோல்வியை கொடுக்கிறவன், பிசாசு தான் பயத்தை கொடுக்கிறவன், பிசாசு தான் வறுமையை கொடுக்கிறவன், பிசாசு தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, நமக்கு வியாதியை கொடுக்கிறவன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர்
நமக்கு வெற்றியை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர், செழிப்பை தருகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தவராக இருந்தார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து நல்லா கவனிங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நமக்கு என்ன பண்ணுவாரு? வெற்றி தருகிற ஆண்டவர். வெற்றி தருகிறாரா? நம்ம வெற்றி தருவார். அதாவது நீங்க எந்த இடத்துல தோல்வியை சந்திச்சீங்களோ அதே இடத்துல உங்களை ஜெயமாக வெற்றியாக மாற்றத்தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு தோல்வி வந்தா அது வாழ்க்கை பொழுது தோல்வியா மாறிடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தோல்வி வந்துச்சு, ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னு உட்கார்ந்து கிறிஸ்துவ உட்கார்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அந்த தோல்வி வருவதற்கு காரணம் தெரியுமா? அந்த தோல்வி வரும் பொழுது நீ கர்த்தரை உயர்த்தும் பொழுது அது உங்க கர்த்தரை ஜெயமாய் மாற்றுவார். அதுதான் அர்த்தம். புரியுதா? அல்லேலூயா. ஆமா, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போய் உட்கார்ந்துட்டாயோ அதே இடத்துல கர்த்தரை ஒரு தலையை நிமிர்ந்து நிற்கப்படுகிறவர்தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. வெற்றி சிறக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர், வெற்றியின் நாயகன். நம்முடைய ஆண்டவர் விடுதலை தருகிறவர், வெற்றியை தருகிறவர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாமும் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்க தெரியுமா? ஆண்டவரே, நீ எனக்கு வெற்றியை தருக போகிறீர், அதனால உனக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வெற்றியை தர போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ யாருக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார்? அதான் சொல்லப்படும். அதுதான் முக்கியமான காரியம். யாருக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார்? யாருக்கு ஆண்டவர் யெகோவா நிசியாக ஆண்டவர் இருப்பார்? அது வந்து நம்ம பார்க்கிறோம். சில பேர் கேட்கிறது ஆயத்தமா இருக்கீங்களா? விழிப்போடு கேட்கணும். சரிதானா? அதாவது நீங்க வந்து பவுல் சொல்ற தெளிந்து புத்தியுள்ளா இருங்கள், விழிப்பாயிருங்கள் அப்படின்னா எதுக்கு சொல்றா தெரியுமா அவரு? ஆமா, நம்ம அதாவது நம்முடைய சிந்தை எல்லாம் வந்து வேற எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வசனமே உள்ள போவார். சொல்ற வார்த்தை என்ன பண்ணது? உள்ள இறங்காது, எழுத்துக்குள்ள போவார். அதனால ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப விழிப்பா கேளுங்க, கேட்கறதுக்கு தீவிரமாயிருங்க. பைக்ல இருக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதனால தூக்கம் இப்பதான் தூரமா வரும். அதுதான் சொல்றேன். இப்பதான் அப்படியே கடல்லாம் சொருகிட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சாத்தானுக்கு நல்லா தெரியுங்க, தெரியும். அதாவது எப்போ இவங்களை நம்ம கொஞ்சம் அப்படி தட்டினா இவங்களை இதுவாகிடுவாங்கன்னு தெரியும். அதான் நல்லா கவனிங்க. எப்பவுமே நான் சொல்றது அதுதான். எப்பவுமே நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க அப்படியே கொஞ்சம் எழுந்துன்னா கூட போதும். எழுந்து நின்று அப்படின்னா போதும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். தூக்கம் அப்படியே நீங்க எழுந்துன்னா போதும். எழுந்தீங்கன்னா தூங்க முடியுமே? யாராவது எழுந்துனே யாராவது தூங்க மாட்டாங்க. உட்கார்ந்தாதான் தூங்குவாங்க, படுத்தாதான் தூங்குவாங்க. கரெக்டா உங்களுக்கு? அதுவும் குறிப்பா அப்படியே கொஞ்சம் சாயில இடம் கிடைச்சுன்னா தூங்குவாங்க. கரெக்டா நான் சொல்றது? அதனால கொஞ்சம் விழிப்பாருங்க, கர்த்தர் ஆசிரியப்பாரு. ஓகே, அப்போ ஆண்டவர் யாருக்கு யாருக்கு ஆண்டவர் வெற்றி தருவார், யாருக்கு ஆண்டவர் அதாவது யெகோவா நிசியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 64 வாசிங்க. சங்கீதம் 64. சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கொடியை கொடுத்தீர். பிரைஸ் எல்லாம் இருக்கா பைபிள்ல? பாருங்க என்ன சொல்றாரு? சத்தியத்தின் நிமித்தம் இருக்கா பைபிள்ல? இருக்கா? மொத்தம் ஆமென் வருது. பாருங்க போட்டிருக்கு, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர், ஒரு கொடியை, வெற்றி கொடியை கொடுத்தீர் அப்படின்னு. அப்போ முதலாவதாக யாருக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார், யாருக்கு ஆண்டவர் யெகோவா நிசியாக இருப்பார் அப்படின்னா, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். யாருக்கு ஆண்டவர் வெற்றி தருவார் தெரியுமா? சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்தான் ஆனா இன்னும் குடிச்சிட்டு தான் இருக்கான். சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் இவன், ஆனா இப்போ அவன் பின்னாடி போயிட்டான் சொல்றாங்கல்ல. இப்போ நல்லா கவனிங்க, சத்தியத்தின்படி வாழணும். ரட்சிக்கப்பட்டீங்க நல்லதுதான், ஆனா சத்தியம் என்ன சொல்லுதோ
அதன்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணுமோ அமைத்துக் கொள்வதுதான் தேவனுடைய விருப்பம். என்ன சொல்றீங்க? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா சத்தியத்தின்படி என்ன பண்ணணும், நாம நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். கவனிங்க, 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நம் பாவங்களுக்கு செத்து சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் சொல்லுங்க? அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன பண்ணிட்டு செய்துமா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்ம எப்போ ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரோ அன்றைக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க. நாமும் நம்ம குறித்து பைபிள்ல சொல்லி தெரியுமா, நீதிமானாய் மாற்றப்பட்டோம். பைபிள்ல நீதிமானாய் மாற்றப்பட்டோம். அப்போ நல்ல கவனிங்க, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். திரும்ப 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 நம்ம பாவத்துல விழுவது அது வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. ஆமென். புரியுதா? சொல்ல புரியுதா? அதாவது நீ குடிச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல அந்த குடி பழக்கத்துல இருந்து தான் ஆண்டவரை சந்திச்சார். அந்த குடியை குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவரை சந்திச்சார். இப்போ சந்திச்சுட்டு என்ன பண்ணாரு, உன்னை ஆண்டவர் உன்னை ரட்சித்து என்ன பண்ணாரு, சபையில கொண்டு வந்து உன்னை சேர்த்து என்ன பண்ணாரு, ஆண்டவரை துதிக்க வச்சாரு, உன்னை ஆராதிக்க வச்சாரு. ஆண்டவருக்கு, அதாவது ஆண்டவருக்கு பேர் விசுவாசமா இருக்க ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனா கொஞ்ச நாள் நீ என்ன பண்ண, கொஞ்ச நாள் நல்ல உற்சாகமா வந்த, நல்ல உற்சாகமா இருந்த, திருப்பி பழையபடி பழைய இடத்துக்கே என்ன பண்ணிட்ட, போயிட்டேன். நான் சொல்றேன், அது சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். இருக்க பைபிள்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அவன் பழைய எல்லா காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக மாற்றப்படுகிறான். இல்லையா? ஆமா, புதிதாக மாற்றப்படுகிறான். அப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்லணும்னா, உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எது சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை? உங்க வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, நல்ல பலரை சொன்ன ஆர்ன சத்தம் வச்சு வேற எல்லாரும் கேட்கிற மாதிரி என்ன பண்றீங்க, நல்ல சத்தமா பாடல் போடுறீங்க. எல்லாரும் எதுக்காக போடுறோம், எல்லாரும் கேட்கணும். இந்த வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் என்ன பண்றோம் நாமோ. அப்படித்தானே போடுறோம், அப்படிதானே செட்டு வச்சு போடுறோம். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது நல்லா கவனிங்க, சினிமா பாட்டு ஓடக்கூடாது, ஆண்டவர் பாட்டு தான் ஓடும். அதான் நீ சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்க்கை. நான் சொல்ல புரியுது? நீ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை. அதனால நீ கர்த்தருக்கு பயந்து, பைபிள் போட்டிருக்கா, சத்தியத்தின் நிமித்தம். மறுபடியும் வாசிக்க போட்டு பாருங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குடியை கொடுத்து இருக்கா பைபிள்ல. சத்தியத்தின் நிமித்தம் நீ பயப்பட்ட, பயந்து நடக்கிற, கர்த்தருக்கு என்ன பண்ற, பயந்து நடக்கணும். அப்ப என்ன, இது நம்ம ஆண்டவருடைய பாட்டு போட்டா நமக்கு ஆசீர்வாதம். அதுதான் மங்களகரமான ஒரு ஆசீர்வாதம். அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கர்த்தர் இந்த பாட்டு போடும்போது கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் இந்த ஃபங்க்ஷனை சமாதானமா நடத்துவாரு. ஆண்டவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு உலாவி வருகிறாரு, ஆசீர்வதிக்க வராரு. என்னங்க ஆமென் பண்ணீங்களா? அல்லேலூயா. அதுதாங்க ஒரு தேவனுடைய பிள்ளைங்க சத்தியத்தின்படி நடக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாட்டுலாம் போட மாட்டாங்க, ஆண்டவர் பாட்டு தான் போடுவாங்க. அதான் சத்தியத்தின்படி நடக்கிற. நீ பயப்பட. அல்லேலூயா. ஒரு ஒரு அடக்க ஆராதனை நடக்குது, ஏதோ நம்ம குடும்பத்துல ஒரு அடக்க ஆராதனை நடக்குது. அப்போ அந்த அடக்க ஆராதனையில நல்லா கொடுங்க,
ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கிறிஸ்துவ முறைப்படி என்ன பண்ணோம்? அந்த அடக்காராதனை என்ன பண்ணோம்? அது செய்யணும். அதான் கிறிஸ்தவங்களுக்கு அழகு. கரெக்டா? ஆனா நல்லா இருப்பீங்க, இறந்தவங்க கிறிஸ்தவங்க, அந்த குடும்பமும் கிறிஸ்தவங்க தான். ஆனா போய் பார்க்கும்பொழுது என்ன காரியம் நடக்குதுன்னா, நடக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? சடங்காச்சா. நடக்கிறதெல்லாம் சடங்காச்சா. ஆண்டவர் எங்கேயோ ஆண்டவர் கிட்ட இருப்பாரா, இல்ல அங்க கடவுள் இருப்பார். சடங்கு சடங்கு. ஆண்டவர் அந்த அடக்க ஆராதனை ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க என்ன சொல்றது, அவங்க பரலோகத்துக்கு அவங்க போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றோம். என்ன சொல்றீங்க? அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண வரோம். ஏன்னா ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு. அப்போ அங்க போய் நீங்க அதாவது ஆண்டவர் வந்து அந்த ஆஸ்வதிக்காம, அந்த அடக்காரதை ஆஸ்வதிக்காம அங்க போய் நீங்க சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இருக்க மாட்டாரு. விசுவாசம் தான் இருக்கும். அப்போ நீங்க சத்தியத்தின்படி நீங்க நடக்கல, நீங்க சடங்கு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சத்தியத்தின்படி நடக்கல. சில நேரத்தில் நம்ம சொல்றோம், நாங்க செய்யல பாஸ்டர், அங்க வந்தவங்க அந்த சொந்தக்காரங்க தான் அவங்க எங்களுக்கெல்லாம் ஒழுங்கட்டாயம் பண்றாங்க. சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லு, அப்படியே தூரமா நெல்லு. காயத்திலிருந்து நம்ம தான் சொல்லணும், தூரமா அப்படியே நெல்லு. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. செத்தவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. நாம ரட்சிக்கப்பட்டவங்க. நாம எங்க முறைப்படிதான் நாங்க எடுப்போம். வாய்வதா சொல்லுங்க, சொல்லாமா? சொல்லணுங்க, நம்ம சொல்லணும். அப்படி சொல்லி பாருங்களேன், விட்டே வர மாட்டாங்க. என்ன சொல்றோம்னா, சொந்தக்காரங்களுக்காக, மச்சானுக்காக, மாமனுக்காக, எங்கேயோ ஒரு ஊர்ல அவங்க எப்போதும் வருவாங்க, நல்ல கரை எடுக்கும் போது தான் வருவாங்க. என்ன சொல்றது? ஆமா, அதோட எப்போ வருவாங்க தெரியுமா? ஒரு துக்கமான நிகழ்ச்சி இருந்தா தான் வருவாங்க. அதோட போனவங்க தான் திரும்பி வரவே மாட்டாங்க. அதான் சொந்தக்காரங்க. அல்லேலூயா. இதுல வர பாஸ்டர் வர கூப்பிட்டு அடிச்சுட்டு அவர் நிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றது. நான் சொல்றேன், பாஸ்டருக்கே கோபம் வருது, ஆண்டு கோபம் வருமா வருது? அல்லேலூயா. நமக்கு போறதுக்கே பிடிக்க மாட்டேது. ஆண்டு எப்படி கிட்ட வருவாரு? புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நம்ம எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. அல்லேலூயா. ஆமா. அப்போ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுங்க. நமக்குன்னு ஒரு சத்தியம் இருக்குது. பைபிள் நமக்குன்னு ஒரு சத்தியம் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அதன்படி வாழணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. சத்தியத்தை பாரு. சத்தியம் என்ன சொல்லுது? அதுதான், அதை பார்த்துதான் நம்ம வாழணும். ஆமே நாம சொல்றீங்க. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, சத்தியத்தின்படி நம்ம வாழ்வதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமே. அதுல அடுத்தது நல்லா கவனிங்க, கிறிஸ்தவங்க வீட்டுல நிறைய வீட்டுல நல்லா கவனிங்க, நம்ம டிவி வாங்கி வச்சுக்கிறோமா? ஆண்டவர் சின்ன டிவி கூட கொடுக்கல, உங்களுக்கு பெரிய டிவி கொடுக்குற. ஆமா, தேட்டர் சொல்றது, தேட்டர் உள்ளதான் இருக்குது. எதெல்லாம் இல்ல, பெரிய தேட்டர் உள்ள இருக்கு. எதுக்காக? என்ன பர்பஸ்? நீங்க அதை வாங்கிருக்கீங்க, என்ன பர்பஸ்? வாங்கிருக்கீங்க, நல்லா புரிஞ்சு கொடுங்க. நல்ல நிகழ்ச்சியை பார்க்கலாமா? நல்ல நிகழ்ச்சியை பார்க்கலாமா இல்லையா? சரி, ஓகே. அப்போ கிறிஸ்தவங்க நல்ல நிகழ்ச்சியை பார்க்கணும். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா சினிமா என்கிற அந்த படத்தையும், அந்த சீரியல்ங்கிற அந்த காட்சியும் நான் சொல்றேன், அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் அங்க தங்கவே மாட்டாரு. சீரியல் பார்த்துக்கிற வீட்டுல ஆண்டவர் வருவாரா? எப்போ வருவார் ஆண்டவர்? அந்த டிவி ஸ்கிரீன்ல, அதாவது எப்போ புதி ஆராய்ச்சி சத்தம் கேட்கிறதோ, எப்போ தேவ வார்த்தை சத்தம் கேட்கிறதோ, அப்பதான் என்ன பண்ணுவாரு? அந்த பாளையத்துக்குள்ள கர்த்தர் விழாவா? சொல்லி புரியுது? பாளையத்துக்குள்ள கர்த்தர் விழாவணுமா? கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கணுமா? நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் சினிமா சீரியல் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ரொம்ப அது சீரியஸா மாறிடும்.
அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடங்க. நம்ம கிறிஸ்தவங்க பயப்படணும். ஐயோ, இது தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள். இதை நம்ம பார்த்தா நம்ம கண்ணு தீட்டாயிடும். இந்த படத்தை நம்ம பார்த்தா நம்முடைய சிந்தனை சுத்தமா மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பிளஸிங் சேனல் வச்சு பார்ப்போம், ஏஞ்சல் டிவி வச்சு பார்ப்போம். நாங்க புரியுதா? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சேனலே கிடையாது. பல பரிசுத்தவான்கள் என்ன பண்ண தெரியுமா, அதுக்காக கடிதோடு ஜெபிச்சா, ஆண்டவரே இன்னொரு சேனல்லாம் வருது ஆண்டவரே, ஆனா அந்த கிறிஸ்தவ சேனல்ல ஒரு சேனல் கூட இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே எப்படியாவது அந்த வழியில திறங்கப்பா, வாசல்ல திறங்கன்னு சொல்லி அப்போ அந்த பரிசுத்தவான்கள் வாரத்தோடு ஜெபிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்தவ சேனல் என்ன பண்ணுது, வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்காக தெரியுமா? கிறிஸ்தவ பார்க்கறதுக்காக தான், யாரோ பார்க்கறதுக்காக இல்ல. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பார்த்துட்டு இருந்தா எப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறத, நம்ம சத்தியத்தை நம்ம நடக்கிறோம் பேசி பாருங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அதனால எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதனால கிறிஸ்தவங்க அந்த வீட்டுல எப்பவுமே நல்லா கவனிங்க, நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் விளைக்கும். புரியுதா பைபிள்ல? ஆமா. அதனால அதான் நல்லது. சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சில நேரத்துல நாம செய்யணும். ஆனா பைபிள போட்டுருக்கு, அதாவது நம்ம சத்தியத்தின்படி நம்ம வாழும்போது கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பைபிள போட்டுருக்கு. ஆமே. கர்த்தருக்கு பயந்து நடக்குமா? எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க? சத்தியத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்க. அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன தெரியுமா, வெற்றியை கொடுப்பார். ஆமே. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 3 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றாவது அதிகாரம் 3-4 வாசிக்க. சகோதரர் வந்து சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உங்களுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டு என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, பாருங்க, அழகா ஒரு வசனம் போட்டிருக்கு. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்ப அவர் என்ன சந்தோஷப்பட்டாரு? யோவான் பேரு சந்தோஷப்பட்ட தெரியுமா அவரு? அதாவது காய்வு அவர் எழுதும் போது காய்வு அவங்க சத்தியத்தில் நடக்கிறார் என்று கேள்விப்படும் போது அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆமே. புரியுதா? சத்தியத்தின்படி நம்ம வாழ்வதற்கு தான் நாம பிறந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி வாழ்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, அழைத்திருக்கோம், நம்ம பிறந்திருக்கிறோம். அப்ப இந்த சத்தியம் அலைவீங்க, இந்த சத்தியத்தை நீங்க அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாகும். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிந்து கொள்வாயோ அந்த அளவுக்கு தான் தேவனை அறிந்து கொள்வான். உன் தேவன் எப்படிப்பட்டவர், உன் தேவன் உனக்காக என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு, உனக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு, உனக்கு இதெல்லாம் பைபிள். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ளும் பொழுதுதான் என்ன பண்ண முடியுமா, நாம சத்தியத்தின்படி வாழும். ஆமே. இல்லையா? இப்போ பைபிள் என்ன போட்டு தெரியுமா, நல்லா கவனிங்க. அதாவது சத்தியத்தை என்ன பண்ண தெரியுமா, கேட்கணும். சத்தியத்தை என்ன பண்ண முதல்ல கேட்கணும். முதல்ல சத்தியத்தை காது கொடுத்து என்ன பண்ணணும், முதல்ல கேட்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், சத்தியத்தை நல்லா படிக்கணும். அதாவது இங்க போட்டிருக்க பைபிள்ல போட்டிருக்கீங்கன்னா, அதாவது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு சொல்றாரா?
அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளை முன்மார்க்கமா ஒவ்வொரு செஞ்சுட்டு போய் அங்கங்க என்ன சொல்றது வீடு தெரிஞ்சுட்டு வரல. அது என்ன பண்ணா தேவனுக்கு பிரியமா வாழுது, தேவனுடைய வழியில நடந்து கொண்டு போகுது. இல்லையா? தேவன் வழி நடந்து கொண்டு போகுது என் பிள்ளை. தேவனுக்கு ஊழியம் செய்து என் பிள்ளை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆண்டவர் சொல்றபடி நடக்குது. அது ஜெபம் பண்ணுது, அது கர்த்தரை ஆராதிக்கிறது. அப்போ அதை நான் கேள்விப்பட்டாரு. கர்த்தரை ஊழியம் செய்யதான், ஆராதிக்கிறதா, தேவனுக்கு பிரியமா வாழுதான். அப்ப இதெல்லாம் அவர் கேள்விப்படும் பொழுது அவர் சொல்றாரு, இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு பெற்றோர்கள் பாருங்க, பிள்ளைகள் சின்ன வயசுல விட்டுறாங்க. கடைசியில அந்த வளர்ந்து ஆளாக்கும் போதுதான் பாருங்களேன் அழுகுறாங்க. பாத்துட்டீங்களா நீங்க? அழுகுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க தகாத நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போயிடுச்சு. பல தவறான பழக்கங்களை கற்றுக்கொண்டது. அதனால அது விட முடியல. அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அப்பா எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, ஆனாலும் அது என்ன பண்ணுது, அந்த பழக்கத்தை அதனால விட முடியல. அதனால அந்த பிள்ளைக்கும் கஷ்டம், அதை வளர்த்து ஆளாக்குறாங்க. பாத்தீங்களா? பெற்றோர்களுக்கும் கஷ்டம். ஹல்லேலூயா. அதான் பைபிள்ல போட்டுருக்கு, பிள்ளையாக நடக்க வேண்டிய வழியில நடத்து நடத்து. இந்த வயசுலதான் அதுல என்ன பண்ண தெரியுமா, நல்லா டியூன் பண்ற வயசு. அதாவது என்ன பண்ண தெரியுமா, அந்த வயசுல தான் பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா, சத்தியத்துல வசனத்தை சொல்லி கொடுக்கிற வயசு தான். வசனத்தை மனப்பாடமா சொல்லு. நீங்க வரும்போது பிள்ளைங்களை கையை என்ன பண்ண பிடிச்சுங்க, சத்தியம் என்ன பண்ணோம், சர்ச்சைக்கு கொண்டு வருதுதான். இதுதான் இந்த வயசு தான் கரெக்ட். ஹல்லேலூயா. இந்த வயசுல சண்டே கிளாஸ் நீங்க அனுப்புறீங்க பாத்தீங்களா, அதுதான் கரெக்டான ஏஜ். நான் சொல்றேன், இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதாவது இந்த வார்த்தையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்ல நீ மறக்காத. உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, அதை சொல்லிக் கொடு சொல்ற. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஜெபம் பண்றதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம உட்காந்து ஜெபம் பண்றது பிள்ளைகளை என்ன பண்ணணும், குடும்பத்துல பிள்ளைகளை அப்படி இருந்தால்தான் அந்த பிள்ளை பாருங்க, தன் காலத்துல தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல இருப்பா. அவன் செய்வதெல்லாம் கற்றுக்க. அப்போ ஒரு காலத்துல நீங்க அந்த பிள்ளைய கத்தலுக்கேற்ற சிக்ஷை என்ன பண்றீங்க, போதனையில வளர்த்து ஆளாக்குறீங்க. ஆனா வளர்த்து ஆளாக்குறீங்க, அது ஒரு நாள் அது எப்படிமா மாறுது, அந்த பிள்ளைங்க பிறருக்கு பயன் தருகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக மாறுது. புரிந்து கொள்ளுங்க. அதனால என்ன சொல்றேன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற இந்த சந்தோஷத்தை விட சந்தோஷத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். நாம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடந்து நீங்க ஆளாக்கணும். சத்தியத்தை நீங்க கேட்க வைக்கணும். சத்தியத்தை என்ன பண்ணல சொல்லணும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இன்னொரு வசனத்தை நீங்க பாக்குறேன். 1 புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. என்ன போட்டு பாருங்க. பாருங்க, என்ன எழுதுறது பாருங்க. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு, ஜீவனுள்ள என்ன போட்டிருக்கு, தேவனுடைய சபையா. அதாவது என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, சத்தியத்துக்கு எப்படி இருக்குது, அது தூணா இருக்குதுங்க. அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்குது, சத்தியத்துக்கு தூணா இருக்குது. அப்போ நல்லா சொல்லுங்க, அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு, அந்த வீடு சாட்சி உள்ள ஒரு வீடு. சத்தியத்தில் நடக்கிற வீடு எப்படிப்பட்ட விதமா இருக்கும், அது சாட்சி உள்ள ஒரு வீடா இருக்கும்.
அப்படி சாட்சி உள்ள வீடுனா என்ன அர்த்தம்? அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்க, குதிக்கிற சத்தம் கேட்கும். நானு அந்த இடத்துல ஜெபிக்கிற சத்தம் கேட்கும். அந்த வீடு ஒரு குட்டி சபையாக இருக்கும். இந்த வீடு வந்து ஒரு குட்டி சபையாக இருக்கும். அல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு வீடும் ஒரு சபையாக மாறும். ஒவ்வொரு வீடு என்ன பண்ணும்? ஒவ்வொரு வீடும் ஒரு குட்டி சபையா மாறணும். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி எல்லா வீட்லயும் அந்த துதி ஆராதனை சத்தம் கேட்கல. வீட்டுல ஒரு பிரேயர் இல்ல. உங்க வீட்டுல ஒரு பிரேயர் இல்ல. அப்போ அந்த வீட்டுல பிரேயர் இல்லைன்னா என்னதான் இருக்கும்? என்ன சத்தம் தான் கேட்கும்? சந்தியம்மா, நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்றேன் சொல்லுங்க. கரெக்டா பாத்தீங்களா? தெரியல பாத்தீங்களா? போயிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுட்டு நல்லா உட்காந்து கேட்கணுமா? ஏன்னா நீங்க கேட்டாதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா ஓகே. இப்போ என்ன சொல்றேன் சொல்லுங்க. அந்த வீடு, இப்போ அந்த வீட்டுல துதி ஆராதனை சத்தம் ஒரு ஜபம் இல்லைன்னா அந்த வீடு என்ன சத்தம் கேட்கும்? கரெக்டா சொல்றேன். சண்டை சத்தம் தான் கேட்கும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வீடு கொடுத்துட்டு எதுக்காக தெரியுமா? எதுக்கு வீடு கொடுத்தது எதுக்கு? அவரு இல்லாத அவர் வராம ஒரு வீடு இருந்தாங்கன்னா ஆகும் சொல்லுங்க. குடும்ப ஜபம் இல்லாத வீடு என்ன சொல்லணுமா? கூரை இல்லாத வீடு. அப்புறம் அது மட்டும் சொல்றோம். குட்டி சேவரு அவன் ஜபம் இல்லாத வீடு, துதி இல்லாத வீடு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு பிரேயர் இல்லைன்னா, இயேசு உங்க வீட்டுல வரலன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? சொல்லுங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதம் வராதுங்க. ஒவ்வொரு வீட்லயும் நல்லா கவனிங்க, பிரேயர் இருக்கணும், ஜெபம் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்க அதாவது உங்க சபையில இருந்து ஒரு சிலரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண ஜெபிக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வீடுல நல்லா கவனிங்க, அங்க ஆண்டவர் இயேசு இருக்க மாட்டாரு. அந்த வீட்டுல ஆண்டவர் இயேசு இருக்க மாட்டாரு. அதான் பைபிள்ல தெளிவா சொல்லுது, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலிக்கும். அல்லேலூயா. ஆமா, அதான் நீங்க பாத்தீங்கன்னா சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேன்சல் நடக்குது, அது பாக்கியமான வீடு. அல்லேலூயா. சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் பிரேயர் நடக்குது, பாக்கியமான ஒரு வீடு. அவங்க என்ன என்னன்னா அட்லீஸ்டா ஒரு பிரேயராவது எங்க வீட்டுல இருக்கணுங்க. நாங்களும் ஜெபம் பண்றது இல்ல, எங்க வீட்டுக்காரமும் ஜெபம் பண்றது இல்ல, ஏதோ வரோம் போறோம் அதுதான் அப்படியே போயிட்டு இருக்குது. அதனால அட்லீஸ்ட் ஒரு ஜெபமாவது வைங்க. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு வந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு எப்போ வருவாரு? எப்போ நாந்துவாரா? இயேசு எப்போ வருவாரு? எப்போ நாந்துவாரா? சீரியல் பார்த்து வந்துடுவாரா? உங்களுக்கு என்ன சொன்னார் ஆண்டவரே? எங்க 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறார்களோ ஆராதிக்கிறார்களோ அங்க நடுவே நான் இருக்கிறேன். இந்த வீடு ஒரு ஜெபஸ்தலமா மாற்றுங்க. சொல்லுங்க, வீட்டு ஒரு ஜெபஸ்தலமா மாத்துங்க. உங்க வீட்டுல ஒரு பிரேயர் வைங்க. உங்க வீட்டுல மத்தவங்க ஒரு ஊழியக்காரரை ஒரு என்ன சொல்றது சபையின் மூப்பர்களை ஒரு விசுவாசத்துல கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஜெபிக்க வைங்க. உங்க ஆசீர்வாதம். அந்த வெறுமை நீங்க ஆண்டவரே சொல்லும்போது சொல்றாரு, வீடு வந்து வெறுமையா இருந்துச்சுன்னா, அது ஜோடிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல யாரு இருப்பா தெரியுமா? சாத்தான் தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்த அந்த பிசாசு ஓடிடுச்சு. அது திரும்ப என்ன பண்ணுமா? வர பாக்குமா, அந்த வீட்டுல வர பாக்குமா. ஆமா, அது சும்மா வராது. கூட எத்தனை பிசாசு? 7 பிசாசு கூட வரமா. ஆமா, அப்போ நல்லா இருக்கிறீங்க. அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கணும்? ஜெப சத்தம் இருக்கணும், புதிய ஆளா இருக்கணும். அப்போ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக கர்த்தர். அல்லேலூயா.
புரிந்து கொள்ளுங்கள். அதனால இவங்கெல்லாம் யாருன்னா சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள், புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க. யோவான் புஸ்தகத்துல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 37 வாசிங்க, 37 வருஷம் வாசிங்க. ஆண்டவர் இயேசு அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப இவருக்கு சத்தியத்துக்காகவே என்ன பண்ணாரு ஆண்டவர் இயேசு? நாங்க வந்தாரா? ஆமா, அதுக்காகவே நான் பிறந்தேன்றார். அப்போ சத்தியத்தை அவர் பேசுறாரு. சத்தியத்தை என்ன பண்றாரு? எங்கெல்லாம் போறாரோ என்ன பேசுறாரு? சத்தியத்தை பேசுறாரு. அதனால சத்தியம் நல்லா கவனிங்க. அதனால சத்தியவர் என் சத்தத்தை என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. சொல்றாரா? அதுதான் யார்? நம்ம தான் இந்த சபை தான் சொல்ற என் சத்தத்தை அவங்க கேட்கறாங்க. அப்போ ஆண்டவர் சத்தியத்துக்காக அவர் என்ன பண்ண தெரியுமா? அவரு சத்தியத்தை என்ன பண்ணாரு? போனதெல்லாம் அவர் சொன்னாரு. அந்த போன இடத்தெல்லாம் விடுதலை ஆனார்கள். அந்த போனவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். சத்தியம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் இருள் தான் படிச்சு நீங்கி போச்சு. இங்கெல்லாம் வெளிச்சம் வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். இங்கிலாந்து தேசத்துல ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அவருதான் வந்து இந்த உலகம் முழுவதும் மெத்தடிஸ்ட் சர்ச் ஃபுல்லா அவர் தான் நிறுவிருக்கிறார். உலகம் முழுவதும் அவர் தான் நிறுவிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜான் வெஸ்லி இந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஊழியனாய் மாறுவதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய அம்மா தான் காரணம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் காரணம். அதாவது அவங்களுடைய அம்மா பெயர் சூசன்னா, அவங்களுடைய அப்பா பெயர் சாமுவேல். அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூசம்மாவுக்கு 18 பிள்ளைங்க. 18 பிள்ளைங்க. ஒரு பிள்ளையே பெற்று வளர்த்து ஆளாளருக்கு என்ன பண்றோம்? போதும். 18 பிள்ளைங்களை பெற்றுதான் 18 பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த பிள்ளைங்க இரவுல படுத்து தூங்கும் பொழுது அவங்க பிள்ளைங்க மேல ஒவ்வொரு தலைமையில என்ன பண்ணுவோம் தெரியுமா? கையை வச்சு ஜோமனம். என்ன ஜோமனம் தெரியுமா? என் பிள்ளைங்க சத்தியத்துல வளர்ந்து ஆளாக்கப்படும். என் பிள்ளைங்க சத்தியத்துல என்ன பண்ணணும்? நடக்கணும். என் பிள்ளைங்க சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண தெரியுமா? அந்த சூசன் நாள் அவன் பிள்ளைகள் மேல தூங்கும் பொழுது கைகளை வச்சு ஜோமனம். நல்லா கவனிங்க. ஆனா அவனுடைய கண்ணீர் வீணாகல, அவனுடைய ஜெபம் வீணாகல. ஒரு நாள் வந்தது இந்த யாரு, அதாவது 18 பிள்ளைகளும் நல்லா கவனிங்க, அவங்க எல்லா உலகத்தை கலக்குகிற ஒரு ஊழியக்காரங்களாய் மாறிவிட்டார். கையில் இருப்பாங்க. அதுல ஒருவர் தான் ஜான் வெஸ்லி. அதுல ஒருவர் தான் ஜான் வெஸ்லி. புரிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த அம்மாவுடைய அதாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க எப்படியாவது என்ன பண்ணணும்? சத்தியத்துல நடக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இல்லையா? அதுதான் அந்த அம்மாவுடைய ஏக்கம் வரும். அதே மாதிரிதான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருவரும் சத்தியத்துல நடக்கும்பொழுது கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நாமே இல்லையா? நாம ஊழியக்காரர் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இல்லையோ, ஆண்டவர்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரெண்டாவது, அதாவது ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னா, அது யாருக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பாருன்னா, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெற்றியை கொடுப்பாரு. ரெண்டாவது காரியம் நாளைக்கு யாருக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பாரு அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் 25 வாசிங்க. சங்கீதம் 25 வாசிங்க பார்க்கலாம். நாங்களும் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. 25மா ரட்சிப்பின் அதுதான் படி. ரட்சிப்பின்
ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திலே ரட்சிப்பினால் மகிழ்வோம் இருக்கா பைபிள்ல. ரெண்டாவது நல்லா உங்களுக்கு யார் ஆண்டவர் வெற்றி கொடுப்பார்னா, ரட்சிப்பில மகிழ்வுகளுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். ஆமென். ரட்சிப்பில மகிழ்வுகளுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். நல்லா கவனிங்கள். ரட்சிக்கப்படுறதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும், வேற எங்கேயும் சந்தோஷப்படக்கூடாது. நாங்க புரியுதா? ரட்சிக்கப்படுறதுதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம சந்தோஷப்படணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்முடைய ஆத்மா எங்க போயிருக்கோம்? நரகம் இல்லையா? நரகம் தானே நமக்கு. ரட்சிக்கப்படணும் நம்ம நேரம் அங்க போயிடும், நரகம் போயிடும். ஆனா தேவன் நம்மளை ரட்சித்ததுனால என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய ஆன்மா இப்பொழுது பரலோகத்துக்கு தகுதியுள்ளதாய் மாறிவிட்டது. அப்ப நம்முடைய ஆன்மா பரலோகத்துக்கு தகுதியா ஆண்டவர் மாற்றினார்ல. நல்லா கவனிங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் என்ன பண்ணா தெரியுமா, அவருடைய ரத்தத்தையே சிந்தி ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். இல்லையா? ரட்சிப்பு தானா நமக்கு வரலங்க, தானா வரல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தினதுனாலதான் இந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். ஆமென். அப்போ இந்த ரட்சிப்பு அப்போ எவ்வளவு பெரிய விலையில பெற்றது பாருங்க. ஆமென். விலையில பெற்றதா? ரட்சிப்பு விலையில பெற்றது. ஆமா. அதனால இயேசு ரத்தத்தையே கொடுத்து இதை வாங்கி கொடுத்துக்கிறாருன்னா அந்த ரட்சிப்பு விலையில பெற்றது. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பை நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்றோம்னா காத்துக் கொள்வது நம்முடைய கருத்துல தான் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அதாவது ரட்சிப்பை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரட்சிப்பை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு சொல்ற கேளுங்க. அதாவது சில இடத்துல நான் போய் டிராக்ஸ் பண்ணும்போது சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டே கண்டுபிடிச்சிடும், அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு. அப்ப நானே கேட்பேன், சிஸ்டர் நீங்க கிறிஸ்தவங்களா? ஆமா அப்படின்னா. சரிங்க சிஸ்டர், நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க என்ன பண்ண தெரியுமா, சர்ச்சைக்கெல்லாம் போறதுல. சரிங்க சிஸ்டர், ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தேன். சரி, அப்போ ஏன் சர்ச்சுக்கு போட மாட்டீங்க? ரட்சிக்கப்பட்ட ஆளு, ஞானஸ்நானம் எடுத்த ஆளு, ஆனா அவங்க என்ன பண்ண தெரியுமா, போய் சபைக்கு போய் சத்தியத்தை அவங்க கேட்க விரும்பல. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சொல்லுங்க, ரட்சிப்பை இழந்து போயிருக்காங்க. ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, இழந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது நல்ல கவனிங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் ரட்சிப்பை நீங்க இழந்து போக கூடாது. ரொம்ப முக்கியம். ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க. என்ன போன் பண்ணாங்கன்னா, ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எங்க ரொம்ப சொந்தக்காரங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனால இந்த மாதிரி வர சொல்லி இன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதனால எப்படி பாஸ்டர் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு. என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போறாங்கன்னா, அதனால இவங்க சொந்தக்கார இவங்க என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. இதுக்கு போன் பண்ணி சிஸ்டர் கேட்கறாங்க, என்ன எப்படி பாஸ்டர் நம்ம போயிட்டு வா அப்படின்னு. நான் கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் முக்கியமா, உங்களுக்கு சொந்தம் முக்கியமா? இல்ல பாஸ்டர், எனக்கு என்னன்னா ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடிடலாம் சிஸ்டர், வாயில என்ன பண்ணிடலாம், பாடிடலாம். ஆனா அன்பை எப்படி வெளிப்படுத்தி காட்டணும், காட்டுவது எப்படி? பைபிள்ல போட்டிருக்கு, அன்பை நல்லா கவனிங்க, நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்க வாயினால பாட்டினால பாடுறதுனால அன்பு வெளிப்படுத்தல, அவருடைய கற்பனைகளையும் கடைகளையும் கை கொள்ளும் பொழுதுதான் நீங்க அன்பா இருக்கிறீங்க. நாங்க எதிர்ப்பு நான் சொல்ல புரியுது? அல்லேலூயா.
அன்பு கூறுவே பாட்டை பாடுறதுனால ஒண்ணும் இல்ல, அவருடைய கட்டளையை நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் நீங்க அன்பு கூறுங்க என்பதுதான். ஆமே. அப்ப நீங்க சண்டே ஆச்சு, கர்த்தரை ஆராதிக்கிற நாள் ஆச்சு, அப்ப நீங்க அதை விட்டுட்டு போறீங்களே எப்படி சிஸ்டர்? நீங்க பாத்துங்க. அதனால நீங்க உங்களுக்கு யாரு ஆண்டவர் வேணுமா? உங்களுக்கு சொந்தம் வேணுமா? போது இல்ல பாஸ் எப்பயாவது வந்து சொல்லு, புரியுதா உங்களுக்கு? நேரத்துல எல்லாம் இப்படிதான் வாயினால பாடுவது அது உண்மையான அன்பு ஆகாது. ஆனா இந்த நேரத்துல நம்ம கட்டளைகளை நம்ம மீறும் போதுதான் ஆண்டவர் அதை பார்க்கிறார். இல்லையா? ஆமா. அப்போ அவருடைய கற்பனைகளோ கைக்குள்ளோ கல்வதுதான் உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்தி காட்டுறீங்க. இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினாரா? நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்ப நம்ம ஆண்டவர் நேசிச்சார். எப்படி நேசிச்சார்? அதை எப்படி வெளிப்படுத்தி காட்டினாரு? அவரு சிலுவையில் என்ன பண்ணாரு? ரத்த சிந்தி மரித்தார். அதான் அன்பு. என்ன சொல்றீங்க? அதான் அன்பு. அந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா அன்பை வெளிப்படுத்தி காட்டணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 1000 வேலை இருக்கும் நமக்கு, 1000 பேர் நம்மள கூடுமா, அதுக்காக கூப்பிடுறதுக்காக போயிட்டோமா? சொல்லுங்க. ஆண்டவர் தான், அவரை தான் முதல்ல ஆராதிக்க போகணும். அதுக்கு பிறகுதான் மற்ற காரியம் இருக்கு. அதான் அன்பு. என்ன சொல்றீங்க? யாரை முக்கியப்படுத்துறீங்க? ஆண்டவரை தான் நம்ம முக்கியப்படுத்தும். இல்லையா? நீங்க ஏதாவது சொந்தம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு என்ன பண்ணாங்க போயிட்டாங்க. நல்லா இருக்கும் போதுதான் சொந்தம் பந்தம் எல்லாம். ஆமா, நம்ம படுத்துட்டேன்னு வச்சுக்கீங்க, எவ்வளவு வந்து சண்டை பண்ணுவோம். ஆமா, தெரியுமா உங்களுக்கு? நல்லா இருக்கும்போது உங்க காசு நல்லா கை இருக்கும்போது மட்டும் சுத்தி வருவான் சொந்தம்லாம். அப்படியா இப்படியா அப்படியா. ஆனா நம்ம படுத்துட்டு நினைச்சீங்க, யாரும் உங்க கிட்ட நெருங்கி வரவே மாட்டோம். நான் அந்த நேரத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ள, உங்க பக்கத்துல வந்து உங்களை திரும்ப அவரை எழுந்து நிற்க செஞ்சு திரும்ப ஓட வைக்கிறதா நம்முடைய ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ண வாழணும்? வாழணுமா? வாழணுங்க. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை பாருங்க. அவங்க இங்க சொல்றாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே, அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ரட்சிப்புல ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை யாருக்காகவும் எதுக்காக என்ன பண்ணாதீங்க, எழுந்து போயிடாதீங்க. ரெண்டாவது நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பை நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பை முடிவு பரியந்த நீங்க காத்துக்கணும். ஆமே, முடிவு பரியந்த என்ன பண்ணுவீங்க? காத்துக்கொள்ளணும். ஆமா, யானைக்கு அடி சரக்கு இல்லையா? ஆமா, இருக்கிறவன் என்று எழுதுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். அதனால நம்முடைய மைண்ட வந்து பிசாசு பைபிள்ல போட்டிருக்கு, அந்த உண்மையின் வழியிலிருந்து நம்மளை விலகும்படி பிசாசு செய்வான். முதல்ல எடுத்த உடனே உன்னை வந்து உன்னை அப்படியே தடுத்தாடி எடுத்துட்டு போயிட்டு உன்னை என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிட மாட்டான். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கும்படி செய்வான். முதல்ல ஜெபத்தை நிறுத்துவான் பிசாசு. ஜெபத்தை நிறுத்துவான். அதுக்கு அடுத்தது பைபிள் வாசிக்கிட்ட நிறுத்துவான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுக்கு அடுத்தது குடும்ப ஜெபத்தை நிறுத்துவான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான்? சர்ச்சைக்கு உடனே நிறுத்துவான். அதுக்கு அடுத்தது பரிசுத்த இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணுவான், நிறுத்துவான். கடைசியில தேவனுடைய வாசனையை நம்ம போயிடும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால ரட்சிப்பை நம்ம காத்துக் கொள்ளணும். பைபிள்ல போட்டிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 2:4 போட்டிருக்கு. அதாவது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் இருக்கா பைபிள்ல? எபிரேயர் 2:4. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அது. அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நாம என்ன பண்ண தெரியுமா? கவலை இல்லாம இருக்கணும். ரட்சிப்பு குறித்து கவலை இல்லாம இருக்கிறோம். ஆமா, அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு. தண்டனை என்னது சொல்லுங்க? ரட்சிப்பை நம்ம இழந்து போனோம்னா என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, என்ன தண்டனை? அவ்வளவுதான், வேதனை. அதனால அதெல்லாம் நம்ம இல்லாதபடி எப்பவுமே பைபிள் நல்லா கவனிங்க. அதாவது ஆவியில் அனலா இருங்க. பைபிள்ல ஆவியில் அனலா இருங்க.
கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லாம் பைபிள் இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம அந்த வருகையில நம்ம எப்படி பண்ணோம்னா, எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் எப்ப வருவார், எப்ப வருவார், என்ன அர்த்தம்னா நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவர் எடுத்துக்கணும். நம்ம ஜெபம் பண்ணிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவர் என்ன பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சர்ச்சை வந்து கர்த்தர் நம்ம ஆராதிக்கணும், கர்த்தர் எடுத்துக்கணும். கர்த்தர் நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். சரிதானா? சரி, ஓகே. மூன்றாவது காரியமா வேகமா சொல்ல விரும்புறேன். மணி ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு. மூன்றாவது காரியம் நம்ம யாருக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார்? ஏசாயா புத்தகம் 59:19 வாசிக்க. ஏசாயா புத்தகம் 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிறதை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்குள் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் குடியேறுவார். மூன்றாவது காரியமாக யாருக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பார் தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்புறவங்களுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். பரிசுத்த ஆவியில நிரம்புறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? வெற்றி கொடுப்பார். நீங்க நிரம்புறீங்களா? மூணாவது பாட்டு முடிஞ்சு 4வது பாட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி நிரம்ப முடியும்? சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆவி நிரம்ப முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஆவியில இருக்கணும். பரிசுத்த ஆவியில நிரம்பி என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரை துதிக்கணும். இல்லையா? ஆண்டவரை துதிக்கணும், அந்நிய பாஷையில பேசணும். இதெல்லாம் பைபிள் சட்டம். இப்போ நம்ம எங்களுடைய ஆராதனைக்கு வரோம், ஆனா பரிசுத்த ஆவியில யாரும் நிரம்புறதே இல்லை. ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் வந்து ரெடியா ஆயத்தமாயிட்டார். ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர் ரெடியா இருக்கிறார். செகண்ட் பாட்டு நடக்கும் போதே ஆவியானவர் என்ன பண்ணி தெரியுமா? அப்ப உடனே யாரெல்லாம் கர்த்தரை நல்லா துதிச்சு நல்லா பாடி ஆராதிக்கிறாங்களோ கர்த்தர் உடனே அவங்க மேல என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார். இறங்கிட்டார் தான் என்ன ஆகும் தெரியுமா? என்னது கேட்டு குதிக்குதா? என்னது? அந்நிய பாஷை. என்னது? அந்நிய பாஷையில என்ன பண்ணுவாங்க? துதிக்கணும், அந்நிய பாஷையில துதிக்கணும், அந்நிய பாஷையில பேசணும். அதான் கவனிங்க, இதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையில ரகசியம். நீங்க அந்நிய பாஷையில பேச 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 என்ன ஆகும் தெரியுமா? ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துகிறவராய் மாறிடுவார். உங்களை நடத்துவார் ஆண்டவர். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க அவர் கண்ட்ரோல் இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவரை நீங்க இங்க இருந்துருங்க, நான் போயிடுறேன் இன்னைக்கு. இப்பெல்லாம் இப்படிதான் இருந்து ஆவியானவரை கொஞ்சம் நீங்க அப்படி இருந்துங்க, நான் போயிடுறேன். ஏன்னா நம்ம ஆவி நிரம்புறதே இல்லையே. ஆவியை நிரம்பி நம்ம அதாவது துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவாரு, உங்களை அழகா நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நீங்க பார்த்து பைபிள்லாம் படிச்சு பாருங்க. ஆவியினால ஏவப்பட்டு பைபிளா இதெல்லாம் என்ன? பரிசுத்த ஆவியினால நிரம்பி என்ன பண்ணாங்க? நிறைந்து பரிசுத்த ஆவியினால நிறைந்து அப்படின்னு போடுறது. என்னன்னா அவங்க அந்நிய பாஷையில பல மணி நேரங்கள் பேசுற ஒரு அனுபவமாக அவங்க வாழ்க்கை மாறுகிறது. அந்நிய பாஷை என்பது என்ன? தேவனோட ரகசியங்களை பேசுகிறது. அந்நிய பாஷை அதாவது அந்நிய பாஷை என்பது தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக பேச கடவுள் அப்படின்னு பைபிள் இருக்கா? அந்நிய பாஷை நீங்க பேசுறதுன்னா உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதாவது நீங்க உங்க இருதயம் தாகமா இருக்கும், உங்க இருதயம் வாந்தியா இருக்கும். தாகமா இருக்குதா? உங்களுக்கு வாந்தியா இருக்குதா? எப்போ முடிப்பார்? பாஸ்டர் ஓட்டுக்கு ஆயத்தமா இருக்கும். சொல்லுங்க, தாகமா இருந்தாங்க உங்களுக்கு. ஆமா, என்ன அடுத்த நாள் என்ன ஜபம் வந்து கலந்துக்கணும். ஊத்துவார், ஆவியை ஊத்துவார். இன்னும் அந்நிய பாஷையில பேசுவீங்க. இன்னும் அடுத்தது இன்னொரு ஜபம். இப்படியே நான் இருந்துட்டு நான் சொல்றேன், அதுதான் உங்களுக்கு இந்த ஜீவனுக்கும் இந்த பின்வரும் ஜீவனுக்கும் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. கையில செய்ய சொல்லியிருக்காரு. ஆமென். புரியுதா?
அதனால புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம என்னன்னா ஆவியை நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் தான் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடியது. ஆமென். இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது உன்னத பாட்டு 2:4 நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு ஆண்டவர் வெற்றி தருவார்? கிறிஸ்துவின் அன்பு நம்ம இதயத்துல யாரெல்லாம் ஊற்றப்படும் போது கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? வெற்றியை தருகிறவரா இருக்கார். கிறிஸ்துவின் அன்பு நம்ம இதயத்துக்கு என்ன பண்ணோம்? ஊற்றப்படணும். கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படும் போது கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படும் போது நாம முற்றிலும் ஜெயம் பெறுவதாக நம்ம மாறுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் நாம எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ரோமர் புத்தகம் 8:37 வாசிங்க. நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே வாசிக்க பார்க்கலாம். நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயப்படுவதாக இருப்போம். அப்ப யார் மேல நம்ம அன்பு செலுத்தும் பொழுது சொல்லுங்க, உங்களுடைய ஆண்டவர் இயேசு மேல நீங்க அன்பு செலுத்தும் பொழுது நீங்க முற்றிலும் ஜெயப்படுவதாய் மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட என்ன ஆகும்னா, அதாவது எதுவுமே உங்களை என்ன பண்ண முடியாது, தடை செய்யவே முடியாது. கிறிஸ்து உபத்திரம், உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, சோர்ந்து உட்காந்துட மாட்டீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? அதாவது கிறிஸ்துவின் அன்பினால நெருக்கி ஏவப்பட்ட ஓடி வருவீங்க. அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் தூக்கி எரிஞ்சிட்டு உடனே என்ன பண்ணுவீங்க? ஆயத்தமாகி ஆண்டவர் நோக்கி ஓடி வருவீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு. போராட்டங்களுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பில் நம்ம நிறையும் பொழுது எதுவுமே நம்ம தடுத்து என்ன பண்ண முடியாது, நிறுத்தவே முடியாது. நம்ம முற்றிலும் ஜெயங்களாக மாறும். ஆமென். அந்த கிறிஸ்துவின் அன்பு தான் மேலான அன்பு. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு தான் மேலான அன்பு. அந்த அன்புக்கு தான் நீங்க அடிமையா இருக்கும். வேற அன்புக்கு நீங்க யாரும் அடிமையா இருக்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஆமா. அதனால ஆண்டவரே, நான் உங்களுடைய அன்புக்கு அடிமை. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வதற்கு ஆயத்தம் என்று சொல்லும்போது நிச்சயமா நமக்கு வெற்றியை கூடிய தருவார், நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். 4 காரியம் சொல்லணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு ஆண்டவர் வெற்றி தருவார்? முதல்ல சத்தியத்தின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் வெற்றி தருவார். ரட்சிப்பின் மகிழ்வுகளுக்கு ஆண்டவர் வெற்றி தருவார். 3வது பரிசுத்த ஆவினால நிரம்பி இருப்பவர்களுக்கு வெற்றி தருவார். அதுக்கடுத்து கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படும் போது ஆண்டவர் நம்முடைய ஊற்றப்படும் போது வெற்றி தருவார். ஆமென். மேல அப்படி எழுதிக்கலாமா? கேட்ட வார்த்தைப்படி மேல ஒப்பு கொடுத்த மேல ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா.